என்னதான் உலகத்திலே இருக்க சிம்பிளான ஒரு ஒர்க்கை நம்மக்கிட்ட கொடுத்து பண்ண சொன்னாலும் அந்த ஒர்க்குக்கான டெட்லைன் முடிய போகிற டைமில் தான் நம்ம அந்த ஒர்க்கே ஆரம்பிப்போம். என்னதான் எக்ஸாம்ஸ்க்கு 30 days டைம் கொடுத்தாலும் எக்ஸாம்ஸ்க்கு முதல் நாளோ 2 days பிஃபோர் உட்காந்து படிக்க ஆரம்பிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இது எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்லை. ஒரு ஜாபில் இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கான டெட்லைன் முடிய போகிற டைமில் தான் அந்த ஒர்க்கை நம்ம பண்ணி ஆகணும், இந்த ப்ராஜெக்ட் நம்ம முடிச்சே ஆகணும்னு ஞாபகத்துக்கே வரும். இப்படி டெட்லைன் கொடுக்கும்போதே நம்ம இப்படி பண்ணுறோன்னா நமக்கான டெட்லைன் இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் கூட பண்ண மாட்டோம். இதை நம்ம எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ல வரல. பட் நம்மள மோஸ்ட் ஆஃப் அஸ் எந்த ஒரு ப்ராப்ளம்னால எந்த ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணாமல் அப்புறம் பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம்னு ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட லைஃப்பில் என்னோட பெஸ்ட் வெர்ஷனாக மாறதுக்கு நான் என்ன கோல் அச்சீவ் பண்ணணும்னு கிளியராக எனக்கு தெரியும். அது தெரிஞ்சிருந்தும் அந்த கோலுக்காக எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் லாஸ்ட் 1 year நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். பட் நீங்கள் அப்படி பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ இருக்க என்னோட இந்த 0 ஸ்டேட்லேருந்து என்னோட பெஸ்ட் வெர்ஷன் ஸ்டேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நெக்ஸ்ட் 90 daysக்கு 90 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த 90 days சேலஞ்சில் நான் டோட்டலாக 3 goals செட் பண்ண போகிறேன். இந்த 3 goalஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல் என்னென்னா, நெக்ஸ்ட்டு 90 daysல ஆன்லைன்லேருந்து 1 lakh மணி ஏர்ன் பண்ணணும். இதுக்கு நான் என்னெல்லாம் பிளான்ஸ் வச்சுருக்கேன் அண்ட் மற்ற கோல்ஸையும் நான் எப்படி அச்சீவ் பண்ண போகிறேன், அதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கேன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கைஸ், நீங்கள் ஒரு வேளை உங்கள் லைஃப்பில் இப்போ 0ல் இருக்கீங்க அப்படின்னா டோன்ட் வரி. என்னோட இந்த 90 days சேலஞ்சில் நீங்களும் ஜாயின் பண்ணி உங்களாலையும் நெக்ஸ்ட் 90 daysல உங்களோட பெஸ்ட் வெர்ஷனாக மாற முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட 90 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போவே மறந்துடாமல் பாலா HME சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட 90 days சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் என்னோட இந்த ஜேர்னியில் நான் என்னால் லேர்ன் பண்ணுறனோ, என்னால் மிஸ்டேக்ஸ் பண்ணுறனோ, என்னால் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறனோ, அதுக்கு என்னால் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறனோ, இப்படி A to Z எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது கண்டிப்பாக உங்களோட ஜேர்னியில் சீக்கிரமாக 90 daysல உங்களோட பெஸ்ட் வெர்ஷனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுறேன் அப்படின்ற சீக்ரெட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை மிஸ் பண்ணி வரீங்க. நீங்கள் இப்போவே உங்களோட 90 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் 90 daysக்கு அப்புறம் இந்த ஜேர்னியில் நீங்கள் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா ஐ எம் ரியலி ஹாப்பி. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னோட இந்த 90 days சேலஞ்சில் நான் எடுத்திருக்க 3 goalஸில் ஃபர்ஸ்ட் கோல் earn 1 lakh in next 90 days. எனக்கு புரியுது, இனிஷியல் டேஸில் 0லேருந்து 90 daysல 1 lakh ஏர்ன் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான ப்ராசஸ் இல்லை அப்படின்னு. சேம் டைம் அது அவ்வளோ கஷ்டமான ப்ராசஸும் இல்லை. நான் இப்போ ஃபாலோ பண்ண போகிற இந்த ஸ்டெப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் நெக்ஸ்ட் 90 daysல 1 lakh ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி என்ன ஸ்டெப்ஸ் அதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப் 1, பிக் அ ஹை இன்கம் ஸ்கில். நம்ம அதிகமாக மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா பீப்புளுக்கு அதிகமாக நம்ம வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும். அப்படி ஒரு ஸ்கில்லை நம்ம லேர்ன் பண்ணி அதை பேஸ் பண்ணி பீப்புளுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணோம்னா அது ஒரு ஹை இன்கம் ஸ்கில். அதை யூஸ் பண்ணி நம்மளால் அதிகமாக மணி ஏர்ன் பண்ண முடியும். அது ஆன்லைன் ஸ்கில்லாகவும் இருக்கலாம், இல்லை ஆஃப்லைன் ஸ்கில்லாகவும் இருக்கலாம். நான் ஆன்லைன் ஸ்கில் தான் சூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா என்னோட கோல் ஆன்லைன்லேருந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது தான். அப்படி பார்க்கும்போது இந்த 2024ல் எக்கச்சக்கமான ஆன்லைன் ஹை இன்கம் ஸ்கில்ஸ் பூமில் இருக்குது. லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிராஃபிக் டிசைனிங், வெப்சைட் டெவலப்மெண்ட் அண்ட் வீடியோ எடிட்டிங், கோடிங், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கில்ஸ் இருக்குது. இதில் இருந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் என்னோட பேஷனுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கில்லை நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். பாலா, என்னோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷனுக்கு செட் ஆகிற மாதிரி எப்படி நான் ஸ்கில்லை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, கன்ஃபியூஷனான ஸ்டேட்டில் இருக்கேன் அப்படின்னா டோன்ட் வரி கைஸ். நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷனுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கில்லை நாம் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு கம்ப்ளீட் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், இங்கே கார்டையும் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூபிளாக இருக்கும், உங்களோட பேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் செட் ஆகிற மாதிரி ஸ்கில்லை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸ்டெப் 1ல் என்ன தான் நமக்கு பிடிச்ச ஸ்கில்லை ஃபைண்ட் பண்ணிட்டாலும் இந்த ஸ்டெப் 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னென்னா, ஸ்டெப் 2, பிக் அ ரைட் பிளாட்ஃபார்ம் டு லேர்ன். இந்த 2024ல் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான வேஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது மோஸ்ட் பீப்புள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணுறதுக்கு இனிஷியல் டேஸ்லேயே பே பண்ணி ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிடுறாங்க. பட் அந்த ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடக்கூடாதுன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இனிஷியல் டேஸில் நமக்கு ஒரு ஸ்கில் பிடிச்சிருந்தாலும் அந்த ஸ்கில்ஸ்க்கான பேசிக்ஸ் தெரியாத வரைக்கும் அதுக்கு பே பண்ணி நம்ம ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு ஸ்கில்லோட பேசிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஸ்கில் நமக்கு செட் ஆகுமா ஆகாதா, நமக்கு அந்த ஸ்கில்ல ரியலாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்றது தெரிய வரும். ஒருவேளை அந்த கோர்ஸில் நீங்கள் பேசிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்கில் செட் ஆகாதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் குயிட் பண்ணவும் முடியாது. குயிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டும் வேஸ்ட் ஆயிரும். ஸோ இதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா, இனிஷியல் டேஸில் ஒரு ஸ்கில்லில் பேசிக்ஸ் கற்றுக்கிற வரைக்கும் நம்ம பே பண்ணாமல் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் எக்கச்சக்கமாக இருக்கு இல்லையா, அதுலேருந்து லேர்ன் பண்ணணும். ஸ்டெப் 2ல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா,
ஃப்ரீ ரிசோர்ஸஸ் ஆன்லைனில் எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் ஒரு ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி நான் என்னோடய ஸ்கில்லை லேர்ன் பண்ண போகிறேன். அண்ட் நான் இந்த ஸ்டெப் 2 யூஸ் பண்ணி அப்படி என்ன தான் ஸ்கில்லை லேர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். ஓகே, ஸ்டெப் 1ல் நமக்கான ஒரு ஸ்கில்லை ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸ்டெப் 2ல் அது எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு சோர்ஸையும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்படின்னா இந்த ஸ்டெப் 3 ப்ராசஸை மோஸ்ட் பீப்புள் எடுக்க மாட்டாங்க. பட் நான் எடுக்க போகிறேன், நீங்களும் எடுத்தால் நல்லது அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்படி என்ன ஸ்டெப் 3 அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷேர் யுவர் லேர்னிங் ஜர்னி ஆன் சோசியல் மீடியா. சோசியல் மீடியாவில் நம்மளோட லேர்னிங் ஜர்னியை ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஸ்கில்ஸ் அண்ட் நம்மளோட பேஷனுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நிறைய பீப்புள்ஸ் நம்ம கூட அந்த சோசியல் மீடியாவில் கனெக்ட் ஆவாங்க. இது மூலமாக நமக்கு ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் ஆகும். இது நமக்கு அது மூலமாக ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கோ, ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கோ, ஒரு பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கோ பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட லேர்னிங் ஜர்னியை 3 சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா லிங்க்டின், அண்ட் செகண்ட் ஒன் யூடியூப், அண்ட் தேர்ட் இன்ஸ்டாகிராம். ஓகே, ஒன்ஸ் நான் எனக்கான ஹை இன்கம் ஸ்கில்லை பிக் பண்ணி அது எப்படி லேர்ன் பண்ண போகிறோன்றதுக்கான சோர்ஸும் நான் ஃபைண்ட் பண்ணி என்னோட லேர்னிங் ஜர்னியை ஆன்லைனில் ஷேர் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எவ்வளோ பண்ணதும் இந்த ஒரு விஷயத்துக்காக தான். இது என்னென்னா அந்த ஸ்கில்லை நம்ம யூஸ் பண்ணி நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ண போகிறோம், ஜாபுக்கு போய் மணி ஏர்ன் பண்ண போகிறோமா இல்லை ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணணும். இதுதான் ஸ்டெப் 4. ஸோ ஸ்டெப் 4ல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஒரு ஃப்ரீலான்ஸராக ஆகணுன்றதான் இப்போதைக்கு டிசைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு ஜாபுக்கு போனோம் அப்படின்னா 90 டேஸில் நம்ம 1 lakh ஏர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ஒரு ஃப்ரீலான்ஸராக நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும்போது நிறைய கிளைண்ட்ஸ் நம்மளால் ரீச் பண்ண முடியும். இது மூலமாக நம்மளோட கோல்ஸை நெக்ஸ்ட் 90 டேஸில் கண்டிப்பாக நம்மளால் ரீச் பண்ண முடியும். அண்ட் கைஸ், இது எல்லாமே தான் என்னோட 1 lakh மணி ஏர்னிங் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் வச்சிருக்க பிளான்ஸ். இது கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நான் எப்படி ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணி அதுலேருந்து மணி ஏர்ன் பண்ணுறது நெக்ஸ்ட் 6 monthஸில் அப்படின்றதுக்கு ஒரு கம்ப்ளீட் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இங்கே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் கோலை அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட வெல்த்தி ஸ்டேட்டஸும் இது மூலமாக இம்ப்ரூவ் ஆகும். இது மட்டும் பண்ணிட்டா நான் ஹாப்பியாக இருந்துவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் ஹாப்பியாக லைஃப்பில் ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த செகண்ட் கோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்த் கோல். ஹெல்த் கோல் அப்படின்னு பார்க்கும்போது நான் நெக்ஸ்ட் 90 டேஸ்க்குள்ளே என்னோட பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணி நான் ஃபிட் ஆகணும் அப்படின்னு. அதுக்கு நான் என்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னா இனிஷியல் டேஸில் இருக்கிறதுனால நான் ரெகுலராக 100 புஷ்அப்ஸ் கண்டிப்பாக பண்ண போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு டயட் பிளானை க்ரியேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ண போகிறேன் ஸ்ட்ரிக்டாக. இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக 90 டேஸில் என்னோட ஃபிட்னஸ் கோலை அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் 6 monthஸில் 6 pack வைக்கிறதுக்கான ஒரு கோல் நம்ம ட்ரை பண்ணலாம். அது லேட்டராக ட்ரை பண்ணுவோம். இதை பற்றி நான் இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை ரிசர்ச் பண்ணிவிட்டு இன்னும் கம்ப்ளீட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நான் என்னென்ன பிளான்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன் அப்படின்றதையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது மூலமாக என்னோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை என்னால் சூப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். பட் மென்டல் ஹெல்த்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்ல, அதுக்கு தான் இந்த தேர்ட் கோல். அது என்னென்னா ரீடிங் புக்ஸ். எனக்கு இன்ன வரைக்கும் புக் ரீட் பண்ணுற பழக்கம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் 90 டேஸில் அட்லீஸ்ட் 1 புக்காச்சும் நம்ம படிச்சே ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளை செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் ஒரு புக்கை பிக் பண்ணி நான் நெக்ஸ்ட் 90 டேஸ்க்குள்ளே அதை ரீட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெகுலராக அட்லீஸ்ட் ஒரு 5 pages படிக்கணும். இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஆச்சும் அந்த புக்கை நம்ம படிக்கணும். அப்படி பண்ணும்போது 10 minutes ஆர் 10 pagesங்கிறது நமக்கு ஒரு பெரிய மேட்டராக தெரியாது. ஸோ அதை ஒரு ஹேபிட்டாக நம்ம ஒன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ரெகுலராக புக் ரீடிங் ஹேபிட்டையும் கொண்டு வர முடியும் நம்மளோட ரெகுலர் ரொட்டீனில். அண்ட் கைஸ், நான் ஏன் என்னோட இந்த பிளான்ஸையும் என்னோட இந்த 90 days சேலஞ்சையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுனால எனக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி கிரியேட் ஆகும். அதுக்காகவே நான் என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் இந்த 90 டேஸ்ன்றது எனக்கான டெட்லைன். ஸோ இந்த 90 டேஸ்க்குள்ளே நம்ம கோல் அச்சீவ் பண்ணணும். அதுக்கு நான் என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கணுமோ அதை கண்டிப்பாக நான் எடுப்பேன். என்னோட இந்த பிளான்ஸ் எனக்கு வந்து கிளியரான விஷன் கொடுக்கும் என்னோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 3 திங்ஸும் என்னோட பெஸ்ட் வெர்ஷனாக இந்த 90 டேஸில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ண போகுது. இது கண்டிப்பாக உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறந்துடாமல் உங்களோட ஃப்ரெண்ட் யாராச்சும் இந்த மாதிரி லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, லைஃப்பில் க்ரோ ஆகிறதுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே கைஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பபாய்.